பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை நாம் வாசிக்கும்போது நம்முடைய வாலிப நாட்களில் நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகரை நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிரசங்கி புத்தகத்தின் ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ வாலிபன், அவருக்கு ஒரு நல்ல வேலை இல்லாமல் இறுதியில் ஒரு அடகு கடையில் அவருக்கு வேலை கிடைத்தது. ஆனால் அந்த வேலை அவருக்கு பிடிக்கவில்லை. வேறு வழியின்றி அந்த நல்ல வேலை கிடைக்கும் வரைக்கும், தான் எதிர்பார்த்திருந்த நல்ல வேலை கிடைக்கும் வரைக்கும் அந்த அடகு கடையிலே நாம் வேலை செய்வோம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார். அந்த இடத்தில் அவர் வேலை செய்து பார்ட் டைம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை அந்த வாலிபன் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வேலை செய்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு சின்ன பேப்பரை எடுத்து அதில் தன்னுடைய தீர்மானத்தை அவர் எழுதி வைத்திருந்தார். ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவனோடு தனித்து நேரம் செலவிடுவேன், அதிகாலையில் எழுந்திருப்பேன் என்று எழுதியிருந்தார். அடுத்தபடியாக மனத்தாழ்மையோடு இயேசுவை பின்பற்ற என்னை முழுவதும் அர்ப்பணிப்பேன் என்று எழுதியிருந்தார். மூன்றாவது, ஜனங்களின் ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பதற்காக, அதற்கான காரியத்துக்காக நான் சேவை செய்வேன் என்று எழுதியிருந்தார். ஒவ்வொரு நாளும் 4 அதிகாரமாவது வேதத்தில் வாசித்து தியானிப்பேன், அதை வாசித்து அதை என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவேன், என்னுடைய சுயத்தை வெறுத்து என்னை சிருஷ்டித்த, என்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்வை சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்று தன்னுடைய தீர்மானங்களை அந்த வாலிபன் எழுதி வைத்திருந்தான். அந்த வாலிபன் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ரெட்சனிய சேனை எனப்படும் சல்வேஷன் ஆர்மி நிறுவின வில்லியம் பூத் என்பவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வில்லியம் பூத் தன்னுடைய சிறு வயதிலே, வாலிப பிராயத்திலே ஆண்டவருக்காக நல்ல தீர்மானங்களை எடுத்தார். நல்ல தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானத்தில் அவர் உறுதியாக இருந்தபடினால் ஒரு பெரிய ஆர்கனைஸுக்கு அவர் தலைவராக மாறி அநேக மக்களை கிறிஸ்துவுக்காக வழிநடத்தினார். இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வாலிப நாட்களில் நாம் நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். வில்லியம் பூத் தன்னுடைய வாழ்நாட்களில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தேவனுக்குள் வழிநடத்தி இருக்கிறார். சரீர பசியில் இருந்தவர்களுக்கு பசியை போக்கி அவர்களின் ஆத்துமாவின் வளர்ச்சிக்கு அவர் அநேக